Guys, good evening. In this class, we will just have a discussion about a simple case study topic. A case study deals with the front end and the back end. Front end deals with the point where the user can exchange his or her views and just click from the available options. Consider that we are having an e-commerce model. So imagine an e-commerce model or e-commerce app or e-commerce website. For our reference, I am just considering Blinkit. Blinkit is the what do you call virtual supermarket, from where you can buy the goods, you can buy the aspects what are all the aspects you have bought in the kirana shops or local, what you call it in Maliga stores. So if you order anything and everything of any point of view, you will be giving that Blinkit domain or Blinkit model with your first name, then your address, then your monthly expense ratio in terms of what do you call the aspects like what are the oil you are using, what are the rice, and what are the cereals and etc. you buy. So with that backend report or with that backend data set, what are the aspects you can do? So that's the case study we are going to take here. This case study will be used by us to manage and to analyze the various aspects of Indian spending ratio. So with this, I would like to request another person to come and explain the same model with which you can do what the data set process you will be using the backend with the propagation of front end. Zomato app for the bank in the data transfer problem face நம்ம பேர் ரெஸ்டாரண்ட் ஃபுட் வந்து மெயின் பேஜே கிடைக்கல, ரொம்ப தேடுறோம்னா இருக்குது. அதே மட்டும் இல்லாமல் ரிவ்யூஸ்லாம் வந்து ஃபுட்டாக டிலே ஆகிறோமே காட்டுறாங்க. அப்புறம் வந்து பர்சனலைஸ்டு ஹோம் பேஜ் கிரியேட் பண்ண முடியும். அதில் வந்து நம்மளுக்கு என்ன பிடிச்ச ரெஸ்டாரண்ட் வந்து ஃப்ரெண்ட்லியாக வரும், ஃபுட்டெல்லாம் வந்து ஃப்ரெண்ட்லியாக வரும். அதேமாதிரி லைவ் ட்ராக்கிங் ஆட் பண்ணுறோம். லைவ் ட்ராக்கிங் ஆட் பண்ணுறதுனால எப்படி சொல்கிறது, டிலே ரிவ்யூஸ்லாம் வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு இடத்துல வந்து நிறைய ஃபுட் ஆர்டர் பண்ணுறாங்க, அந்த இடத்துல வந்து நம்ம நிறைய டெபிட் பார்ட்னர்ஸ்லாம் போகிறதுனால அந்த இடத்துல நிறைய பேர் வந்து வேகமாக ஃபுட்லாம் ஆர்டர் பண்ணுறாங்க. I'm going to talk about the Instamart feature. So Instamart is like as same as Blinkit. It is a virtual supermarket. We can order anything we want from the supermarket. இப்போ சூப்பர் மார்க்கெட்டுக்கு என்னெல்லாம் வாங்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து நம்ம இன்ஸ்டாமார்ட் மூலமாக வாங்கிக்கலாம். ஸோ அதோட பேக் அண்ட் டேட்டாஸ்லாம் கிடச்சிது அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஹோம் பேஜில் we can create a personalized home screen. அதில் வந்து நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக ஆர்டர் பண்ணது, நம்ம இப்போ சப்போஸ் ஒரு ப்ராடக்ட் இப்போ நமக்கு ஆஃபரில் வருது அப்படின்ற போது நம்ம அதை வந்து சேவ் டு லேட்டர் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வச்சுருந்தோம் அப்படின்னா அது எப்போல்லாம் ப்ரைஸ் ட்ராப் ஆகுதோ அதை நமக்கு நோட்டிஃபை பண்ணுற மாதிரி ஒரு பர்சன்டேஜ் ஹோம் ஸ்க்ரீன் செட் பண்ணலாம். இப்போ ஒரு ரெகுலர் யூஸராக இருக்கீங்க அப்படின்ற போது we can have a analytics அதாவது ஸ்பெண்ட் அனாலிட்டிக்ஸ் ஒரு பேஜ் வைக்கலாம். நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வந்து இது ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க, எந்தெந்த ப்ராடக்ட்ஸுக்கு ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்கன்ற மாதிரி. ஸோ இப்போ இட்ஸ் ஸ்நாக்ஸ்னால் நீங்கள் ஸ்நாக்ஸுக்காக மட்டும் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க, பெவரேஜஸ்க்காக எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க, இல்லை சப்போஸ் ஏதாவது ஸ்டேஷ்னரிஸ் அந்த மாதிரி தான் வாங்குறீங்க அதுக்கு எவ்வளோ பண்ணியிருக்கீங்க, எலக்ட்ரானிக்ஸ் கூட கனெக்ட் போடலாம் இன்ஸ்டாமார்ட்டில். ஸோ அது மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக வந்து கேட்டகரைஸ் பண்ணி ஸ்பெண்ட் அனாலிட்டிக்ஸ் மாதிரி செட் பண்ணலாம். ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் வந்து அதில் இருந்தால் இது கொஞ்சம் யூனிக்காக பண்ணலாம், ஃப்ரெண்ட் வந்து யூனிக்காக பண்ணலாம். Okay, I have taken the application Tata Click. Tata Click is basically a clothing shop app which helps people to get clothes from online. இப்போ பார்த்தீங்கன்னா அதோட பேக்கெண்ட் டேட்டா கிடைச்சதுன்னா இப்போ ஒரு ஏரியாவில் இப்போ ஒரு ஊட்டி எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஸ்வெட்டர்ஸ் நிறைய ஆர்டர் பண்ணுவாங்க. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஏரியாவில் ஒரு குடோன் மாதிரி வச்சு அங்கே வந்து ஸ்வெட்டர்ஸ் ஜாஸ்தியாகவும், அப்புறம் இப்போ காலேஜஸ் பக்கத்தில் எடுத்துக்கிட்டா ஃபார்மல் ஷர்ட்ஸ் அந்த மாதிரியெல்லாம் ஏரியா பேஸ் பண்ணி நம்ம வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி எவ்வளோ கொடுத்துருக்காங்க, என்னென்ன ஆர்டர் பண்ணியிருக்காங்க, அதை வச்சு ஒரு பர்சனலைஸ்டாக ஒரு
ஹோம் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணி அதுவும் நம்ம இது பண்ணிக்கலாம். வேற